செவ்வாடை அணிந்த பக்தர்களையெல்லாம் தன் பக்கத்தில் வைத்திருக்கும் அடிகளார் என்று அன்போடு நினைக்கப்பெறும் அம்மா என்று அனைவராலும் வணங்கப்பெறும் பங்காரு அடிகளார் என்னும் மானுடத்தை காக்க வந்த சித்தர் உலவி வரும் மேல்மருவத்தூரிலிருந்து பாலரமணி பேசுகிறேன். இங்கே எங்கள் கண்ணுக்கு எதிரில் ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம், ஜோதி தரிசனம், பாவ விமோச்சனம் என்ற அளவிலே 2006ஆம் ஆண்டின் தைப்பூச பெருவிழா இதோ தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு தைப்பூச திருவிழாவில் பழனியிலே முருகனுக்கும் வடலூரிலே வள்ளலாருக்கும் நடக்கின்ற அதே தைப்பூச திருவிழா இங்கே இதே மேல்மருவத்தூரிலே அம்மா என்று அனைவராலும் வணங்கப்பெறும் பங்காரு அடிகளார் அவர்களுடைய முன்னிலையிலே அவர்களே நேரில் வந்து இங்கே ஜோதி தரிசனத்தை இதோ இன்னும் சற்று நேரத்திலே அவர்கள் ஏற்ற தயாராக இருக்கிறார்கள். ஆதி பராசக்தி இங்கே நம் கண்முன்னாலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற சிறப்பான அபிஷேகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுயம்பிலே தோன்றிய தாய் இந்த சித்தர் பீடத்தில் இங்கே சக்கரங்களில் மந்திரங்கள் சொல்ல சொல்ல மகா சக்தியானது கலசங்களுக்கு செல்கின்றன என்கின்ற உருவேற்றுதலில் தான் இந்த தைப்பூச திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. எங்கெங்கு காணினும் செவ்வாடை பக்தர்கள் இந்த சித்தர் பீடத்தை நோக்கி இங்கே 21 சித்தர்கள் ஜீவ சமாதி பெற்ற இடமான இந்த மேல்மருவத்தூரை நோக்கி மக்கள் கூட்டம், பக்தர் கூட்டம் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இவர்களை காண கண்கோடி நமக்கு வேண்டும். ஆதி பராசக்திக்கு அபிஷேகமும் சிறப்பு ஆராதனையும் செய்யப்பட்ட நிலையிலே சித்தர்களின் நடமாட்டம் மிகுந்த இந்த பூமியிலே பௌர்ணமி நாளில்தான் அதிகமாக இங்கே சித்தர்கள் நடமாடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே என் கண்முன்னாலே 7 சப்த கன்னியர்கள் அந்த ஜோதி திருவிளக்கை ஏந்திய வண்ணம் இங்கே வந்து கொண்டிருக்கிற காட்சியை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னாலே வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எளிமையான விரதத்தோடு, எளிமையான விரதம் பூண்டு, தூய்மையான மனத்தோடு அம்மா ஆதி பராசக்தியை காண கண்கோடி வேண்டும் என்று சக்தி மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு அம்மாவின் அருளுக்காக தவம் கிடக்கும் செவ்வாடை பக்தர்களே, நேயர்களே, நீங்கள் பொதிகையில் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இது காய் கனி இயற்கையோடு இயைந்த வாழ்வு. அதில்தான் இந்த ஜோதி தரிசனத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பனும், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அருகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று செக்கிழாரும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவரும் சொன்னார்களே, அதை போல ஆதி பகவனாக ஆதி பராசக்தி இங்கே நமக்கு நம் கண்முன்னாலே காட்சி அளிக்கிற இந்த அற்புதமான காட்சியை மேல் கூரை இல்லாமல் திறந்த வெளியிலே சப்த கன்னியரும் அங்கே நமக்கு நின்று தவம் செய்கிறார்களே, இந்த அற்புதமான காட்சியை நேயர்களே நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவற்றிற்கெல்லாம் முழுமுதற் கடவுளாக ஆதி பராசக்தி இங்கே விளங்குகிறாள் என்பதை காட்டும் வண்ணமாக இந்த தைப்பூச திருவிழாவை காண்பதற்கு சப்த கன்னியரே நேரில் வந்து விட்டார்களோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு இங்கே அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி என்கிற ஓங்கார ஒலியோடு மேல்மருவத்தூர் நகரம் இங்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பக்தர்களின் அவர்களுடைய ஆனந்தமயமான எழுச்சியோடு இங்கே பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மூலச்சுடர் அம்மாவின் இல்லத்திலிருந்து புறப்படுகிறது. இந்த மூலச்சுடரை ஏந்தி இங்கே வந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 5 கன்னி பெண்கள் ஏந்தி செல்லுகிற ஜோதி இது என்பதை சொல்லாமல் சொல்வதென்ன, காட்சியாக காணுங்கள் என்று சொல்வதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கூட்டம் இந்த சித்தர் பீடத்தை வலம் வந்து கருவறைக்கு போக
நேராக வந்து தைப்பூச ஜோதியை ஏற்றுதல் வழக்கமாக இருக்கிறது. ஏக ஜோதியாய் எங்கும் அம்மா, ஏக ஜோதியாய் எங்கும் அம்மா, ஓம் ஒளி என ஆனாய் போற்றி, ஓம் நிம்மதி நிம்மதி தருவாய் போற்றி என்கிற அளவிலே இங்கே செவ்வாடை பக்தர்கள் அம்மாவினுடைய வருகைக்காக ஆதி பராசக்தி ஓம் சக்தி தமிழ் மாதங்கள் 12இல் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. அந்த முறையில் தை மாதத்திற்கு பூச நட்சத்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை கொண்டாடும் வகையில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலயத்தில் தைப்பூச விழா மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகின்றது. இதன் முக்கியத்துவம் என்னவென்றால், இருமுடி அணிந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தோடு வந்து தங்களுடைய கைகளாலேயே கருவறைக்கு சென்று அங்கு சுயம்புவாக விட்டிருக்கும் அருள் திரு ஆதிபராசக்தி அம்மா அவர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தோடு பூஜை செய்வதுதான் இங்கு சிறப்பான ஒரு அம்சம். அந்த முறையில் இந்த ஆண்டு 54 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருந்து, சிலர் வந்து 3 நாள் அல்லது 5 நாள் என்று விரதம் இருந்து இந்த விழாவை மிகவும் சிறப்புமாக கொண்டாடுகின்றார்கள். ஆண்களுக்கு மாலை அணிவது ஐயப்பன் கோயில் என்றால், பெண்களுக்கு மாலை அணிவது இந்த ஆதிபராசக்தி ஆலயம். இதில் என்ன சிறப்பு அம்சம் என்றால், குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்வது என்றது ஒரு பெரிய பேராக கருதப்படுகின்றது. இந்த தைப்பூச விழாவின் இறுதி நாளில் ஆன்மீக ஜோதியை அருள் திரு அம்மா அவர்களுடைய கரங்களால் ஏற்றி வைக்கப்படும் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது. அதை சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மாவினுடைய அருளையும் அருள் திரு அடிகளார் அவர்களுடைய குரு அருளையும் அனைவரும் பெற்று மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் சக்தி. அமைதி, பொறுப்பு, சமாதானம் இவற்றை மருவத்தூர் மண்ணிலிருந்துதான் மக்கள் பெற முடியும். சக்திக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. சக்திதான் சாதிக்கும் தன்மை படைத்தது. ஓடுவதும் நானே, உடைவதும் நானே, காடும் நானே, களர் நிலமும் நானே, பார்க்கும் பொருளும் நானே, பார்க்கப்படும் பொருளும் நானே. அன்பு, தன்னடக்கம், பொறுமை ஆகியவை ஆன்மீகத்திற்கு வழிவகுக்கும் என்பதைத்தான் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி நமக்கெல்லாம் இங்கே எடுத்து காட்டுகின்ற விதமாக இங்கே அந்த ஜோதி தரிசனத்தை காண நீங்கள் தயாராக இருக்கின்ற நிலையிலே ஜோதி ஏந்தி அங்கே வருகிறார்கள். 5 பெண்கள் ஜோதியை ஏந்தி இதோ வருகிற கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். நம் கண்களால் பாராசக்தியே பராசக்தியாய், நம் கண்களால் பாராத சக்தியே பராசக்தியாய், ஆதியும் அந்தமும் என்றாகும் ஆதிபராசக்தி. இறைவன் ஜோதி வடிவானவன், நாமெல்லாம் மீதி வடிவானவர்கள் என்பதை காட்டவும், ஜோதி இருக்கிறதே அது எப்போதும் மேல் நோக்கியே எரிவது, நாமும் மேல் நோக்கி மேலோங்கி வாழ்தல் அவசியம் என்பதை எடுத்து காட்டவும் இந்த அற்புதமான தைப்பூச திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை வடமலையப்ப பிள்ளை அவர் எழுதிய மச்ச புராணத்தில் அம்பிகை உறையும் தலங்கள் 108 என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த 108இல் ஒன்றுதான் மேல் மருவத்தூர் என்று அழைக்கப்பெறுகிற சித்தவனம். அவற்றுள் இந்த சித்த வனத்தில்தான் இன்ற தைப்பூச திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேயர்களே, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையினில் வீணை என்று சொல்லுவார்கள். இன்று இங்கு இருக்கிறோம். இதோ அம்மாவின் தரிசனத்தை காண்பதற்காக
தைப்பூச ஜோதியை காண்பதற்காக நாம் இருக்கிறோம். தாய்